இவர் யாருன்னு தெரியுதா? ஏன் இந்த ஆட்கள் ஓடி போய் அவரோட கைய பிடிச்சு அவருக்கு ஒரு சலாம் சொல்லி அவரோட புகைப்படம் எடுத்துக்க ஆர்வமா இருக்காங்கன்னு தெரியுமா? அதற்கு காரணமே இவருடைய குரல் வளம் தான். இவர் தான் ஷேக் யாசிர் இப்னு ராஷித் அல் தௌசரி. இவரை யாசிர் அல் தௌசரின்னு ஷோட்டா சொல்வாங்க. மக்காவின் புனித மஸ்ஜித் அல் ஹரமில் நியமிக்கப்பட்ட மிகவும் இளமையான இமாம் இவர் தான். அது மட்டும் இல்லங்க, இவர் மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவரும் கூட. சவுதியை பிறப்பிடமாக கொண்ட 44 வயதாகும் இமாம் யாசிரை கடந்த 2015ஆம் ஆண்டு சவுதியின் மன்னர் சல்மான் பின் அப்துல் அசீஸ் ரமலான் காலத்துல மஸ்ஜித் அல் ஹரமில் உள்ள தராவிஹ் மற்றும் தஹஜ்ஜத் தொழுகைகளுக்காக இமாம்கள்ல ஒருவராக கடமையாற்ற தௌசரிக்கு உத்தரவு பிறப்பிக்க அவர் அந்த உத்தரவை 5 ஆண்டுகள் நிறைவேற்றினாரு. அதுக்கப்புறமா 2019ஆம் ஆண்டு மன்னர் சல்மான் ஷேக் யாசிரை மஸ்ஜித் அல் ஹரம்ல நிரந்தர இமாமாகவே நியமிச்சாரு. இவர் இமாம் என்பதை தாண்டி 2020ஆம் ஆண்டுல இருந்து ஹரமைன் ஜெனரல் பிரசிடென்சியின் ஆலோசகராகவும் இருந்து வராரு. 2019ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி மஸ்ஜித் அல் ஹரமில் மஹரிப் மற்றும் இஷா தொழுகையை முதல் தடவையாக நடத்தினாரு தோசரி. اللهم إنا نعوذ بك من زوال نعمتك اللهم إنا نعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك اللهم آمنا في أوطاننا. இவரது குரலுக்கு இளைஞர்கள் மட்டும் இல்லங்க, அனைத்து இஸ்லாமியர்களும் அடிமைன்னு தான் சொல்லணும். பலர் உம்ரா மற்றும் ஹஜ் பயணங்களின் போது இவரை ஒரு தடவை பார்க்க மாட்டோமா, இவருக்கு சலாம் சொல்ல மாட்டோமான்னு ஏங்குறவங்களும் இருக்காங்க.